உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணதுன்னா என்ன சார், நான் பிறந்தது வந்து ரொம்ப பட்டிக்காடு சார். நீங்கள் உங்களால் கற்பனையே செய்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பட்டிக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஊர் தேனி மாவட்டத்தில் அந்த வருஷநாடுன்னு ஒரு ஊர். வருஷநாடு தான் டெஸ்டினேஷன். அது வரைக்கும் தான் பஸ்ஸு போகும். பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். போனீங்கன்னா ஒத்தடி பாதை, ஆற்றுக்குள்ளே இறங்கி ஓட வழியாக போய் வயக்காட்டில் ஏறி அப்படி போய் இப்படி போய் பார்த்தீங்கன்னா ஒரு கரடு, ஒரு குட்டி கரடு, நம்ம கருத்த மாவில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான குட்டி கரடில் ஒரு கரடு. அந்த கரடுக்கு கீழே ஒரு சின்ன ஊர் சார். அந்த ஊர் தான் நான் பிறந்த ஊர். எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இல்லாத ஊர். டீ கடை கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் வராது, ஒரு பள்ளிக்கூடம் போகணும்னாக்கா பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் பள்ளிக்கூடமே இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரதேசம். ஒத்தடி பாதை தான். மாட்டு வண்டியில் கூட போக முடியாது, பைக்கில் போக முடியாது, சைக்கிள் ஓடி போக முடியாது, நடந்து தான் போக முடியுங்கிற மாதிரியான ஒரு பிரதேசம். ஏதோ இங்கே பிறந்துட்டோம். பிறந்தப்போ எனக்கு தெரிஞ்சுது சார், அந்த ஊர் என்னை உன்னிப்பாக கவனிச்சது. நான் என்ன பேசினாலும் ஊர் தலையாட்டுச்சு. அது சின்ன ஊர் தலையாட்டுச்சு. நான் ஒரு படிப்பாளியாக என்ன அந்த ஊரில் காட்டிக்கிட்டேன். படிப்பு நல்லா வரும் சார், நல்லா படிப்பேன். அப்போ அந்த ஊரில் முத நாகரிகத்தை, நகர நாகரிகத்தை பரவ விட்டவன் நான் தான். முத பிரஸ்ஸில் பல்லு விளக்கிறது நான் தான். எங்கள் ஊரில் முத ப்ரெஷ்ஷில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய நாகரிகத்தை உள்ள கொண்டு போயிருக்கேன்னு பாருங்க. எல்லாம் சாம்பல் தான். சாம்பலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஊரில் ப்ரெஷ்ஷில் டூத் ப்ரெஷ்ஷில் பல்லு விளக்குனது முத நான் தான். அதுக்கு செருப்பு போட்டு காலில் செருப்பு போட்டு நடந்தவன் முத நான் தான். பாக்கெட்டில் பேனா அவசியம் நான் தான். யார் வீட்டுக்கு லெட்டர் வந்தாலும் ஏன்ட்ட தான் கொடுப்பாங்க படித்து காட்ட சொல்லி. ஸோ அப்படி ஒரு படிப்பாளியாக இருந்ததுனால பல்ல கடிச்சிக்கிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் பக்கத்து ஊரான வருஷநாட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 10th வரைக்கும் மயிலாடும்பாறைன்னு ஒரு ஊர், 12 கிலோமீட்டர் தூரம் நடந்தே தான் வரணும். விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு ஆடு மாடுகள் மேய்ச்சிக்கிட்டே படிப்பும் படித்து 10th ஒரு நல்ல மார்க் வாங்கி +1 +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போய் அப்படி இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்தந்த பருவத்தில் ஒவ்வொரு ஆசை இருந்துச்சு. வாத்தியார் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அப்புறம் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணி பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி முதல் மரியாதை வந்து எல்லாத்தையும் ஒரே அடி அடிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நீ சினிமா டைரக்டர் ஆகி அப்படின்னு எனக்குள்ள ஒரு நெருப்பை 10 வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ சினிமா டைரக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணி அப்படி சென்னைக்கு வந்தது தான். வந்து கஷ்டப்பட்டேன். நிறையா பேரை ஏமாற்றிட்டு தான் வந்தேன். வீட்டில் அப்பா அம்மா ஏமாற்றி, ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கலாம், வேலைக்கு போவான், சம்பளம் வாங்கி கொடுப்பான், ஒரு நல்ல பொண்ணை, ஒரு நிறைய நகைகள்லாம் போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மகனை வந்து வச்சுக்கலான்னு ஆசையோடு இருந்தாங்க. நிலப்புலங்கள் இருக்குது. நிலப்புலங்கள், ஆடு மாடுகள், அந்த மாதிரியான ஒரு பெரிய விவசாய குடும்பம் அது. இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது வந்து என் வீட்டுக்கு நான் புதுசு. நம்ம அந்த ஊருக்குள்ளே படிப்பை நான் தான் கொண்டு வரேன். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்படி சினிமாக்குள்ளே போகிறேன்னு சொல்லும்போது அவங்களால டாலரேட் பண்ணவும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்களும், சினிமாவில் வேலை பார்க்குறவங்களும், சினிமா நடிகர்களும், சினிமா இயக்குநர்களும் ஏதோ தேவதூதர்கள், அவங்களாம் அதுக்காகவே படைக்கப்பட்டவங்க, மேலேருந்து விழுந்தவங்க அப்படின்னு ஒரு இமேஜில் அவங்க இருக்காங்க. எல்லாரும் கிராமங்கள்லேருந்து போனவங்க தான். இளையராஜா ஒரு 8 கிலோமீட்டர்லேருந்து போனவர், பாரதிராஜா சார் தேனிலேருந்து போனவர், கவிஞர் வடுகப்பட்டியிலேருந்து போனவருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. போனவங்க அப்படியே தங்களை மாற்றிக்கிட்டு, சினிமாக்காரங்களாக தங்களை புடம் போட்டுக்கிட்டு சினிமாக்காரங்களாக தன்னை மாற்றிக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோவெல்லாம் இலக்கியம் தெரிஞ்ச ஒரு ஆளுங்க கிடையாது. அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியல. நீ எப்படி போய் சினிமாவில் நுழைய முடியும் அப்படின்னே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்களை மீறி போகிறது தான் ஒரே வழி. குறுக்க கம்பெனி இட்டுறாங்க, நம்ம ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிறதா ஒரே வழின்னு ஒரு நல்ல நாள் பார்த்து கிளம்பிட்டேன்.